சத்யஜோதி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான நாள். ஏனென்றால் அன்றுதான் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிவார்கள் மற்றும் விளக்கொலியில் ஜொலிக்கும் புனிதமான நாளாகும். ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகின்றது. ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு உகந்த மாதமாகும். அதிலும் ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகின்றது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வழிபடுவது குடும்பத்தில் அமைதி, செல்வ வளம் மற்றும் நலன்களை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக ராகு காலத்தில் அம்மன் கோவில்களில் எலுமிச்சப்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான பரிகார வழிபாடாக கருதப்படுகின்றது. இந்த வழிபாட்டால் கடன் தொல்லைகள் குறையும், திருமண தடை நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் நிலைக்கும் என்று ஆன்மீக நம்பிக்கை உலவுகின்றது. மேலும் ஆடி வெள்ளி அன்று அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து சுமங்கலி பூஜையில் கலந்து கொள்வது, கூழ்வார்த்தல், அன்னதானம் செய்வது போன்றவை புண்ணிய பலன்களை வழங்கும். ஆடி மாதத்தின் முக்கிய சிறப்பு அம்சங்கள். ஆடி மாதத்தில் நடைபெறும் முக்கியமான புனித நாட்களையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து அவர்களின் ஆசியை பெற மிகவும் உகந்த நாள். ஆடி தபசு திருநாள். அம்பாள் ஒற்றை காலில் தவம் இருந்து சிவபெருமானின் சங்கர நாராயணர் திருக்கோல காட்சியை கண்ட அற்புத திருநாள். குடும்ப ஒற்றுமை பலப்பெற வழிபட வேண்டிய திருநாளாக கருதப்படுகின்றது. ஆடி கிருத்திகை முருகன் அடியார்களுக்கு மிக முக்கியமான நாள். உலகெங்கும் உள்ள முருகன் திருக்கோவில்களில் காவடி எடுத்தும் பால்குடம் சுமந்தும் முருகப்பெருமானை மக்கள் கோலாகலமாக வழிபடும் திருநாள் அது. ஆடி பெருக்கு நீர்நிலைகளை வழிபட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தி விவசாய வளம், குடும்ப நலம் வேண்டி கொண்டாடப்படும் புனிதமான நாள். ஆடிப்பட்டம். ஆடிப்பட்டம் என்பது நம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய விவசாய காலத்தை குறிக்கும் சொல். நமது முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற புகழ்பெற்ற பழமொழியை இதற்காகத்தான் உருவாக்கினார்கள். ஆடிப்பூரம் அம்பாளுக்கும் ஆண்டாளுக்கும் மிகவும் உகந்த நாள். இந்த நாளில் வளையல் சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. மேலும் ஆடி மாதத்தின் முதல் நாளில் புதிய நல்ல காரியங்கள், பூஜைகள், விரதங்கள் மற்றும் ஆன்மீக முயற்சிகளை தொடங்குவதும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றது. இறைவனை உண்மையான பக்தியுடன் வழிபடுபவர்களுக்கு அவரது அருளும் கருணையும் ஆசீர்வாதமும் என்றும் துணையாய் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சத்யஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பேராதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.